அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஒரு ஜாதகத்தில எப்பொழுதுமே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, வக்கிரமான கிரகங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அந்த வக்கிரமான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில இருந்தா, அது வக்கிரமா இருந்தா நன்மைக்கு புறம்பான பலன்களை தரும். தீமை தரக்கூடிய அமைப்பில் இருந்தா, அது வக்கிரமா இருக்கும் பொழுது தீமைக்கு புறம்பான பலன்களை தரும். அப்போ ஒரு கிரகம் நன்மையை தருவதும், தீமையை தருவதும் அந்த கிரகம் வக்கிரமா இருந்தா இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தது. அப்ப வக்கிரம் பெற்ற கிரகங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த கிரகத்தின் காரகத்துவங்களில் சற்று முரண்பாடுகள், மாறுதல்கள் குறிப்பிட்ட தசாபுத்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை மறக்கக்கூடாது. அப்ப வக்கிரம் பெற்ற கிரகம் லக்னாதிபதியா இருந்தா, ஜாதகர் அவர் எடுத்த முடிவ அவரே மாத்தி செய்வார். எந்த காரக கிரகம் வக்கிரமாக இருக்கிறதோ, அந்த காரக கிரக உறவுகளிடம் ஜாதகருக்கு ஒரு குளோஸ் இருக்காது. ஒரு அந்யோன்யம் இருக்காது. ஒரு டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்.